சுவாமியே சரணமையப்பா, 18 படியே நம்மை வாழ வைக்கும் படியே. ஐயன் ஐயப்பனுடைய விரத மகிமைகளை கடவுள் டிவி நேயர்களுக்கு ஐயப்பனுடைய அனுகிரகத்தினாலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடவுள் டிவி நேயர்களுக்கெல்லாம் ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஐயப்ப விரதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம். அவர் எப்படி பந்தள தேசத்திற்கு வந்தார், பம்பையிலே தவழ்ந்து பந்தள மன்னனுக்கு மகனாக வளர்ந்து தன்னுடைய அவதார கடமைகளை எல்லாம் முடித்து அற்புதமாக அந்த பொன்னம்பல மேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான சபரிமலையிலே வந்து குடிகொண்டார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த 18 படிகளின் மகத்துவம் அற்புதமானது. 18 படிகளிலேயும் ஒவ்வொரு தேவதைகள் குடியிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த 18 படி ஏறி நாம் ஐயன் ஐயப்பனை தரிசிக்கும் போது நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் விலகி நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும். அதனால்தான் ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் கருப்பு வஸ்திரம் அணிய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கருப்பு வஸ்திரம் என்பது சனீஸ்வரனுக்கு பிரீத்தியானது. ஆகவே ஐயன் ஐயப்பனை தரிசிப்பவர்களுக்கு சனி தசை, 7.5 சனி இவற்றிலிருந்தெல்லாம் நிச்சயமாக அவற்றால் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார்கள் ஐயப்ப பக்தர்கள். அதன் காரணமாகத்தான் கருப்பு அணிய சொன்னார்கள். இப்படி இந்த ஐயப்ப தத்துவத்திலே உள்நோக்கி சென்றால் நிறைய இருக்கின்றது. நமக்கு ஒரு மெய்யான ஆன்மீக அனுபவத்தை கொடுப்பது என்றால் அது சபரிமலை பயணம். இந்த சபரிமலை பயணத்தினால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் கிடைக்கின்றது. இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது. ஏற்றுவிடப்பா தூக்கிவிடப்பா என்பது ஏதோ மலையிலே மட்டும் நாம் சொல்கின்ற வார்த்தை அல்ல. வாழ்க்கையிலேயும் நம்மை ஏற்று விடுகின்ற, உயர்த்தி விடுகின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். தன்னுடைய பக்தனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொடுப்பான் ஐயன் ஐயப்பன். இப்படி பல பக்தர்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்களை பற்றி எல்லாம் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே நான் சொல்ல இருக்கின்றேன். நான் கேள்விப்பட்டு நான் பார்த்த பல பக்தர்களுடைய வாழ்க்கை பற்றியெல்லாம் சொல்ல இருக்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த ஐயன் ஐயப்பனுடைய மகத்துவங்கள், விரதம் இருப்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயப்பனுக்கு மாலை போட்டால் வெங்காயம், பூண்டு போன்றவை சேர்க்கக்கூடாது என்பது ஐதீகம். இன்றைக்கு பல பூஜைகளிலே கூட வெங்காயத்தை அனுமதிக்கின்றார்கள். அதேபோல் பல பூஜைகளிலே பூண்டு சேர்க்கப்படுகின்றது. இவையெல்லாம் நம்முடைய இச்சைகளை தூண்டுகின்ற ஒரு காய்கறிகள். அதனால்தான் விரத காலத்திலே நம்முடைய மனது என்பது தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க சொன்னார்கள். சாதாரணமாகவே ஒரு சில இல்லங்களிலே செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, கிருத்திகை போன்ற நாட்களிலே வெங்காயம், பூண்டு சேர்க்க மாட்டார்கள். காரணம், இவை விரதத்துக்கு ஒவ்வாத ஒரு காய்கறிகள். ஆகவே இனிவரும் காலங்களிலே குருசாமிமார்களும் இந்த விரதத்தை, ஐயப்ப விரதத்தை கடைபிடிக்கின்ற சாமிமார்களும் இந்த வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்ப்பது என்பது அவர்களுடைய விரதத்துக்கு நன்மை சேர்க்கும். இது நான் சொல்வதல்ல, எனக்கு மேலே இருக்கின்ற பல கிட்டத்தட்ட 50 வருடம் 60 வருடம் சபரிமலைக்கு சென்ற குருசாமிகள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகவே இனிவரும் காலங்களிலே இந்த தவறை தவிர்ப்பது நம்முடைய விரதத்துக்கு மிகுந்த நன்மையை பயக்கும். இந்த 18 படிகளிலே ஐயப்பன் அமர்ந்ததை பற்றி பார்த்தோம்.
18 படிகளிலே நான் யோக நித்திரையிலே அமர்கின்றேன். இந்த யோக நித்திரையிலே நான் அமர்கின்ற காலங்களிலே என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு நான் கார்த்திகை மார்கழி மாதங்களிலே விரதமேற்று வருகின்ற சாமிமார்களுக்கு மகர சங்கராந்தியிலே தரிசனம் தந்து இந்த 2 மாதங்களிலே விரதம் இருந்து வருபவர்களுக்கு அவர்களுடைய விரத பலனுக்கேற்ற வகையிலே நன்மைகளை புரிவேன் என சொல்லி அங்கே ஐயப்பன் ஆனந்தமாக அமர்ந்து விட்டார். இப்படி ஐயப்பன் அமர்ந்த பிறகு பந்தள மன்னனுக்கு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகனை பிரிந்து இருக்கின்றோமே என்ற வேதனை நிறையவே இருந்தது. சொல்லுனா துயரம் அது. அந்த பந்தள மன்னனுடைய வேதனை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயப்பன் அந்த மகர சங்கராந்தி தினத்திலே அவர் கொடுக்கின்ற ஆபரணங்களை அணிந்து கொண்டு தன்னுடைய தந்தையின் வம்சாவழியினருக்கு இருமுடி இல்லாமல் அவர்கள் வந்து தரிசிக்கலாம். தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பார்ப்பதற்கு நமக்கு என்ன கட்டுப்பாடு என்கின்ற வகையிலே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பந்தள மன்னன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இருமுடி இல்லாமல் 18 படி ஏறி தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஐயப்பன் அளித்திருக்கின்றார். இப்படி தன்னை அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமாக ஐயப்பன் விளங்குகின்றார். அதனால்தான் அதனை சத்தியமான பொண்ணு 18ஆம் படி என சொல்கின்றோம். எப்போதோ பந்தள மன்னனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி இன்றைக்கும் மகர சங்கராந்தி அன்று மகர ஜோதி ரூபமாக நமக்கெல்லாம் காட்சி தந்து நீயும் நானும் ஒன்று, நீயும் சாமி நானும் சாமி, தத்துவமசி, உன்னில் நான் என்னில் நீ என நமக்கெல்லாம் ஒரு உயரிய தத்துவத்தை ஐயப்பன் நமக்கு சொல்கின்றார். மேலும் கடந்த நிகழ்ச்சிகளில் கூட சொன்னேன், வேறு எந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்றால் அது இந்த ஐயப்ப வழிபாட்டிலே மாலை இடுபவர்களை சாமி என அழைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழக்கம். ஆக அந்த சாமி என்று பிறர் அழைக்கின்றார்கள் என்றால் அந்த சாமி என்று அழைப்பதற்கேற்ப நாம் நம்முடைய நடத்தையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே ஒரு மூலாதாரமான ஒரு விஷயம். இப்படி இந்த ஐயப்ப விரதத்தை தூய்மையாக கடைபிடிப்பவர்களுக்கு ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் என்பது அவர்களுக்கு மட்டுமல்லாமல், ஏதோ விரதம் ஏற்று சென்று வருகின்றார்களே அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சந்ததியினருக்கே ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த 18 படிகள் என்பது நம்மை ஏற்று விடுகின்ற மெய்யான படிகள். 18 படிகளில் ஏறி வந்ததும் உனக்கே முதல் வணக்கம். இந்த 18 படிகளிலே ஏறி சென்றவுடன் நாம் முதலிலே ஐயப்பனை தரிசிக்கின்றோம். கன்னிமூல கணபதி அழகாக அமர்ந்திருக்கின்றார், நாகர் இருக்கின்றார், வாவரணன் இருக்கின்றார். இந்த வாவரணன் என்பவரை பற்றி இருவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது. வாவரணன் என்பவர் தேவர்களுடைய ஒரு படைத்தலைவனாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. பின்னாளிலே வாவர் என்று ஆகிவிட்டதாகவும் சொல்கின்றார்கள். இது விஷயமாக இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் சமய ஒற்றுமை என்பதை வலியுறுத்துவதிலே ஐயப்பனுடைய வழிபாடு என்பது முக்கியமானதாக இருக்கின்றது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் ஐயப்ப விரதத்தை பற்றி நிறைய சிந்திப்போம் வருகின்ற நாட்களிலே. சுவாமியே சரணமையப்பா.